ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக வீர போராட்டம் நடத்தியவர் வேலு நாச்சியார். 295வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி புகழாரம். மதுரையில் தடையை மீறி பாஜக மகளிர் அணி பேரணி நடத்த முயற்சி. நடிகை குஷ்பு உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் கைது. பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு டோக்கன் விநியோகம் தொடங்கியது. திருச்சி மாநகராட்சியுடன் அருகே உள்ள ஊராட்சி பகுதிகளை இணைக்க எதிர்ப்பு. கிராம மக்கள் நூற்றுக்கணக்கில் திரண்டு சாலை மறியல். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் நடக்கும் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தமிழக அரசுக்கு கோரிக்கை. சிலிண்டர் ரெகுலேட்டரை கொண்டு நூதன முறையில் தங்கம் கடத்த முயற்சி. திருச்சி விமான நிலையத்தில் பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக வீர போராட்டத்தை நடத்தியவர் வேலு நாச்சியார் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் துணிச்சல் மிக்க வேலு நாச்சியாரை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வோம் என குறிப்பிட்டுள்ளார். பெண்களை மேம்படுத்துவதில் வேலு நாச்சியாரின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி விழுப்புரத்தில் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கனை விநியோகித்து அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது. பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகத்தை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 1254 ரேஷன் கடைகளில் 6,19,756 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் முகாமில் வசிக்கும் 435 இலங்கை தமிழர்களுக்கும் என மொத்தம் 6,20,191 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறினார். வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பரிசுக்கான தொகுப்பு அந்தந்த நியாய விலை கடைகளில் டோக்கன் அடிப்படையில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். விடுபட்டவர்களுக்கு வருகின்ற 13ஆம் தேதி அன்று நியாய விலை கடையில் முழுமையாக வழங்கப்படும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் நடைபெறும் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் மற்றும் அவர்கள் பலம் இல்லாத மாநிலங்களில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என கூறிய அவர், தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தனித்தனி அரசியல் கட்சிகள் இருப்பதால் எல்லோரும் ஒரே கருத்துக்களை கூற வேண்டும் என்று அவசியம் இல்லை என கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என கூறிய அவர், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் தங்கள் கருத்துக்களை கூற மத்திய அரசு அனுமதி தருவதில்லை என குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக மதுரையில் தமிழக அரசை கண்டித்து பேரணி நடத்த முயன்ற நடிகை குஷ்பு உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டனர். மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் இன்று நீதி பேரணி நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை நோக்கிய இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போதிலும் இதில் பங்கேற்க பாஜக மகளிர் அணியினர் காலையிலேயே மதுரையில் குவிந்தனர். பிரபல நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்புவும் வந்திருந்தார். தடையை மீறி அவர்கள் அனைவரும் பேரணியில் ஈடுபட முயன்றனர். அப்போது பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பேசிய குஷ்பு, கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் நான் வந்து நிற்பேன் என கூறினார். தொடர்ந்து அவர்கள் பேரணியில் ஈடுபட முயன்றபோது அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி அருகே மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி திருச்சி மாநகராட்சியுடன் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கிய தாளக்குடி, வாளாடி, நெடுஞ்சாலங்குடி ஆகிய ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளன. மாநகராட்சியுடன் தங்கள் பகுதியை இணைத்தால் அரசு மானியம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்டங்களின் பலன்கள் தங்களுக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என கூறி அங்குள்ள மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படலாம் என அச்சம் தெரிவிக்கிறார்கள். எனவே அரசின் இந்த முடிவை கண்டித்து திருச்சி சிதம்பரம் சாலையில் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சிதம்பரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் இதுகுறித்து விளக்கி பேசியதை அடுத்து
அனைவரும் கலைந்து சென்றார்கள். குழந்தைகளை தாக்கும் புதிய வகையான SMA வைரஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பயணத்தில் பங்கேற்ற தன்னார்வலர்களுக்கு திருத்துறைப்பூண்டியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று வரவேற்றனர். SMA நோய் என்பது மரபணு வழியாக பரவும் ஒரு நரம்பியல் நோயாகும். இது குழந்தைகளின் தசைகளை பலவீனமாக்கி அன்றாட பணிகளை மேற்கொள்வதிலும் கூட சிரமத்தை உண்டாக்கக்கூடும். இந்த சிகிச்சைக்காக 16 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் என கூறப்படுவதால் SMA நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த பிரின்ஸ் மற்றும் தருண் இருவரும் நடைப்பயணமாக கடந்த 27ஆம் தேதி கன்னியாகுமரி காந்தி மண்டபம் பகுதியில் இருந்து புறப்பட்டனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை வழியாக இன்று இரவு திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டியை வந்தடைந்தனர். அவர்களை திருத்துறைப்பூண்டி தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நகரத் தலைவர் சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு சென்னையில் அதனை நிறைவு செய்து சுகாதாரத்துறை அமைச்சரிடம் மனு அளிக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் சிலிண்டர் ரெகுலேட்டரை கொண்டு நூதன முறையில் தங்கம் கடத்த முயன்ற பயணி ஒருவர் கையும் களவுமாக பிடிபட்டார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானம் ஒன்று 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இன்று காலை திருச்சி வந்து சேர்ந்தது. அங்கு வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமான சோதனைகளை மேற்கொண்டனர். அப்போது பயணி ஒருவரின் பையில் கேஸ் சிலிண்டருக்கு பயன்படுத்தப்படும் ரெகுலேட்டர் இருப்பதைக் கண்டு சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் அதனை சோதனை செய்தபோது உருண்டை வடிவிலான தங்கக்கட்டிகள் அதில் வைத்து கடத்தப்பட்டது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் 15 லட்சம் ரூபாய் ஆகும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏரிகளில் மீன் குஞ்சுகளை விடும் நிகழ்ச்சியை முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உடையாமுத்தூர் ஊராட்சியில் அதே பகுதியில் உள்ள ஏரியில் தமிழக மீன்வளத்துறை சார்பில் ஏரியில் மீன் குஞ்சுகள் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கலந்து கொண்டு 32,000 மீன் குஞ்சுகள் விடும் பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கிருந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார். தனியார் நிறுவனங்களிடம் பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஆவின் நிறுவனத்திடம் வழங்குமாறு பொதுமக்களை அப்போது கேட்டுக்கொண்டார். இதற்காக ஆவின் பால் கொள்முதல் நிலையத்தை அமைத்துக் கொடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். பின்னர் அங்கிருந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார். தனியார் நிறுவனங்களிடம் பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஆவின் நிறுவனத்திடம் வழங்குமாறு பொதுமக்களை அப்போது கேட்டுக்கொண்டார். இதற்காக ஆவின் பால் கொள்முதல் நிலையத்தை அமைத்துக் கொடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறையில் அவரது உருவப்படத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வீரமங்கை வேலு நாச்சியாரின் 295வது பிறந்த நாள் விழாவை தமிழக வெற்றிக் கழகத்தினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடினர். மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி அருகில் அலங்கரிக்கப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியாரின் உருவப்படத்திற்கு தவேக மாவட்ட தலைவர் குட்டிகோபி தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் தவேக கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே புதிய பயணியர் நிழற்குடை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அல்லியந்தல் ஊராட்சியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயணியர் நிழற்குடை மற்றும் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் அப்பகுதி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இவற்றை திறந்து வைத்தனர். மேலும் அம்மாபாளையம் ஊராட்சியில் புதிதாக அமைய இருக்கும் பயணியர் நிழற்குடைக்கு பூஜை போடும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றனர். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.